3 நாள் நம்மளோடு கூட அவங்க இருந்திருக்கிறாங்க. என்ன அவருடைய மகளை இந்த முகாமில் பங்கு பெறணும்னு கூட்டிட்டு வந்து நம்ம கூட பங்கு பெற்று இருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியுது கிட்டத்தட்ட. ஓகே, பிரதர் வந்து இப்போ உங்களுக்காக ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவாங்க. சினிமா துறையில் உள்ளவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு ஒரு ஊழியர் நடைபெறுகிறார். எல்லா மாதமும் சென்னையில் சினிமா துறையில் உள்ளவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு அவங்களுக்கான கூட்டம். பிறகு அவங்களுடைய மனைவி வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பொறுப்பெடுத்து அதை செய்கிறார்கள். அது இல்லாமல் இவங்களுக்காக ஒரு ப்ரேயர் சென்டர், சினிமா துறையினர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு ப்ரேயர் சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறோம். அங்கே வாரந்தோறும் வாரத்தில் 2 நாள் 3 நாள் தொடர்ச்சி ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. பைபிள் ஸ்டடி நடக்கிறது. சினிமா துறையில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ எல்லாரும் எழுந்துருங்க. பிரதர் வந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி உங்களை ஆசீர்வாதத்தை பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு தனி ஜெபம் உங்களுக்காக தனித்தனியாக ஜெபிக்கப்படும். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தெய்வமே, அந்த சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, வானம் அது சிங்காசனம், பூமியும் அது பாதப்படி தகப்பனே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய என் தேவனாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நீர் ஒருவரே பரிசுத்த தெய்வம் ஆண்டவரே. வானம் அது சிங்காசனம், பூமியும் அது பாதப்படி. ஆண்டவரே, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே உம்மை நேசிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, உமது திட்டத்தின்படி இங்கு இந்த பிள்ளைகளை எல்லாம் கூட்டி சேர்த்திருக்கிறேன். நன்றி தகப்பனே. அழைக்கப்பட்டோர் அநேகர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிலர் என்ற பெயரில் தகப்பனே இங்கு வந்திருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இந்த முகாமில் ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே உமது அபிஷேகத்தை பெற்று செல்ல போகிறார்கள் தகப்பனே. விசுவாச கண்கள் அதை காண்கிறது தகப்பனே. என் தெய்வமே, என் இயேசுவே, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த காலத்தில் இந்த வாலிப பிரயாணத்தில் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது உம்மை தேடி வந்து ஆண்டவரே இருதயத்தை திறந்து கொடுத்த இந்த பிள்ளைகள் மத்தியில பெரிய அதிசயங்களை செய்யுங்க தகப்பனே. இவர்களுடைய இருதயத்தின் ஆண்டவரே வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க ராஜா. உங்கள் கால்களை பிடித்து நாங்கள் ஆண்டவரே கெஞ்சி மன்றாடி செபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இவர்களுடைய பெற்றோர்களை ஆசீர்வதிங்க, இவங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தியுங்க தகப்பனே. சமூகத்தில் ஆண்டவரே மற்ற பிள்ளைகளை விட ஒரு வித்தியாசத்தை நீர் காட்டப் போகிறீர் தகப்பனே. அதை நான் விசுவாசிக்கிறேன் ராஜா. இந்த பிள்ளைகள் நடந்து போகும்போது ஒரு பவுலை போல, பேதுருவை போல, இவர்கள் நிழல்கள் படும்போது, இவர்கள் கரங்கள் படும்போது, இவங்க வஸ்திரங்கள் தொடப்படும் போது நோயாளிகள் சுகமாகணும் தகப்பனே. பிணங்கள் எழுந்து நிற்கணும் தகப்பனே. அப்படியான வல்லமையை இயேசுவே நீர் இப்போது இவர்கள் மத்தியில் ஊற்றுங்க ராஜா. தகப்பனே, இவர்கள் கேட்ட அந்த 5 பாயிண்ட்களையும் ஆண்டவரே அதற்காய் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து தகப்பனே, இவர்கள் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக டிசிப்ளினும் சரி பிரேயர்லயும் சரி தகப்பனே, ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை இவர்களுக்குள் நீர் நிரப்பி அனுப்ப போவதற்கு நன்றி தகப்பனே. உங்க பிள்ளைகள் ராஜா, நாங்க சாதாரண மனுஷங்க தகப்பனே. உங்க வார்த்தையை எடுத்து பேசி இருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் இவர்களை உமது சட்டையின் கீழ் வைத்து பாதுகாத்து உமது சிறகுகளால் மூடி இவர்கள் தேவைகளை சந்தித்து எந்த பொல்லாப்பும் இவர்களுக்கு நேரிடாதபடி பார்த்து கொண்டு வாதை இவர்களை அணுகாதபடி தகப்பனே, உங்க நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் நீர் வைக்க போவதற்காய் நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அடுத்த வருடம் நடக்கின்ற இந்த வாலிப முகாமில் பெரிய பெரிய சாட்சிகள் ஒன்று நிற்க போவதற்கு நன்றி தகப்பனே. இந்த பிள்ளைகளை எல்லாம் அரவணைத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த போவதற்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை என் இயேசு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்க கரத்தில் ஒப்படைக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி நமக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தாங்க. தாசுக்கு எந்த கிஃப்ட்டும் கொடுக்கல, அவருக்கு எல்லாரும் கொடுக்கிறார். உங்க கை தட்டல் தான் அவர் கிஃப்ட். உங்களுக்கு என்ன
அவசியம், என்ன மாதிரி செய்திகள் அவசியம், ஆலோசனை அவசியம்,